போது அங்கே அபூ சுஃபியானும் இருக்கிறார். அபூ சுஃபியானும் அங்கே இருக்கிறார். அவருக்கு தெரியுது, ஏன்னா காஃபிர்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுடைய துவாவுடைய வலிமை என்ன. அவர் பக்கத்தில் அப்போ முஆவியா சின்ன பையனாக இருக்கிறார். முஆவியா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் என் தந்தை என்னை அப்படியே தள்ளி விடுறாரு, அந்த துவா என்னையும் பாதித்து விடுமோ அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் இருந்த அவருடைய கொலையில் பங்கெடுத்த எல்லாருமே பின்னால் காஃபிராக கொல்லப்பட்டாங்க, 2 பேரை தவிர. ஒன்று அபூ சுஃபியான், இன்னொருத்தர் சயீத் இப்னு ஆமிர். அந்த இருவர் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரகசியம் வேற. அவரை தவிர மற்ற எல்லாருமே அவர் சொன்னது போல அடுத்தடுத்த போர்களில் எல்லாருமே ஒருவர் விடாம மிக மோசமாக கொல்லப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவங்க உலகத்திலேயே அவங்க இறக்கும் நேரத்தில் கேட்குற துவாவை கூட கராமத்தன் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். எனவே அருமையானவர்களே, நாம் வாழுகிற இந்த காலம் எல்லா வகையிலும் நெருக்கடிகள் நிறைந்த ஒரு காலம். அல்லாஹ்விடத்தில் துவாவுடைய இன்பத்தை நாம் பெறணும், துவாவில் நிராசை அடையக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ்விடத்தில் துவா நம்பிக்கையோடு கேளுங்க. இன்னொரு ஹதீஸ், அழகான ஹதீஸ் சொன்னாங்க, லா தாஜிஸு அனித் துவா, துவாவில் இயலாமல் போயிடாதீங்க. லை யஹ்லக மஅத் துஆஇ அஹதுன், துவா செய்து யாரும் அழிவதில்லை. எனவே 2 விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. ரப்பு எஜமான், அவனிடத்துல கேட்பதே நமக்கு பெருமை. அவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கேட்கறது பெருமை. துவா செய்யும் போது இந்த எண்ணத்தில் மட்டும் செய்யுங்க, நான் அவன்கிட்ட கேட்கிறேனே அதுவே எனக்கு பெருமை. 2வது, துவா செய்பவர் ஒரு நாளும் அழிந்து போக மாட்டார். இந்த 2 அடிப்படையோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் நமது கோரிக்கைகள் யாவற்றையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் சங்கை மிகு ரமதானை உடல் நலத்தோடு நல்லறங்கள் செய்கிற வாய்ப்போடு அடைய செய்வானாக. அந்த ரமதானில் எந்தவித வீண் செயல்களும் இல்லாமல் நல்லோர்கள் ரமதானை கழித்தது போல நம்முடைய ரமதானையும் அல்லாஹ் அமைத்து தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.